ஹல்லேலூயா. கர்த்தரின் நாள் இந்த ஆராதனைக்காக கர்த்தர் நமக்கு தந்த வேத வசனமானது எரேமியா புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலே இந்த வசனம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், போதிக்கிறவர்கள் சத்தியத்தை சத்தியமாக உண்மையாக போதிக்க வேண்டும். மாறுபாடான போதகங்களையோ கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்வதையோ இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகவே இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு அக்கினியும் சம்மட்டியும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். சரியான போதகத்தையும் தவறான போதகத்தையும் ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு வழி செய்கின்ற, ஒரு வழி சொல்லுகின்ற வசனம்தான் இந்த வசனம். நெருப்பை போன்றும் சம்மட்டியை போன்றும் இருப்பதுதான் தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு நாம் இதற்கு உதாரணமாக நெருப்பு இருக்கின்றது. தகனபலி கொடுப்பது யாரை? கர்த்தருடைய வார்த்தையினுடைய அந்த வல்லமை என்ன, அந்த அக்கினி என்ன என்பதை மோரியா மலையிலே நடந்த சம்பவத்தையும் கர்மேல் மேல் மலை மேல் நடந்த சம்பவத்தையும் சம்மட்டியை குறித்து சங்கீதக்காரன் சொன்ன காரியத்தை குறித்தும் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலிலே மோரியா மலை. மோரியா மலை என்றால் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உன் சந்ததி விளங்கும் என்று. அதை சொல்லிவிட்டு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மோரியா மலையிலே கொண்டு எனக்கு பலியிடு என்று சொன்னார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். இந்த கீழ்ப்படிதலுடைய ரகசியமானது அவனுடைய விசுவாசத்திலே அடங்கி இருக்கிறது. அதாவது விசுவாசிக்கிறவன் தேவனுக்கு கீழ்ப்படிவான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனப்பலிக்க ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அங்கே நெருப்பு இருக்கிறது, ஆனால் தகனப்பலிக்கு ஆட்டுக்குட்டி இல்லை. ஆபிரகாமை பொறுத்தவரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டி ஈசாக்குத்தான். அவன் விசுவாசித்தான். ஏனென்றால்
கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். உன்னுடைய ஒரே பேரான குமாரனிடத்திலிருந்து உன் சந்ததி விளங்கும் என்று. பிறகு எப்படி நம்முடைய மகனை அவர் பலியாக ஏற்றுக்கொள்வார்? ஆனால் பலியிட சொல்கிறாரே, கீழ்ப்படிந்தான். கீழே தன்னுடைய பணியாளர்கள் வந்தபோது, அந்த மலைக்கு ஏறும்போது தன்னுடைய வேலைக்காரர்களிடத்திலே ஆபிரகாம் சொன்ன வார்த்தையை குறித்து நாம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். ஆபிரகாம் அங்கே நான் திரும்பி வருவேன் என்று சொல்லவில்லை, ஈசாக்கோடு சேர்ந்து திரும்பி வருவோம் என்று தான் சொன்னார். அல்லேலூயா. ஆகவே அந்த விசுவாசம் அவனை தேவனுக்கு கீழ்ப்படிய செய்தது. ஒரே பேரான குமாரனை பலியிட கேட்டதும் அதை ஒப்புக் கொடுத்தான். நெருப்பு இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே? 8வது வசனத்திலே சொல்கிறார், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனப்பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் போதும். அங்கே பலியிடுவதற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலிபீடத்திலே கட்டி விறகுகளை வைத்து அதன் மேல் ஈசாக்கை படுக்க வைத்து அவன் பலியிட முயன்றான். ஆனாலும் ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? அந்த விசுவாசம் ஏன் இருந்தது? கர்த்தரின் வார்த்தை அக்கினி, அது உண்மை, அது நடக்கும், ஈசாக்கிற்கு சந்ததி உண்டு என்று சொன்னதை விசுவாசித்தார். ஈசாக்கின் சந்ததியோடு நான் நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் என்பதை 17ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே அவர் சொல்வதை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போமானால், அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் அங்கே ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தார். அல்லேலூயா. அப்படியே பலிபீடத்திலே தன்னுடைய மகனை பலி கொடுத்தாலும் தன் மகன் எபிரே நிறுவ ஆக்கியோர் புஸ்தகத்திலே ஈசாக்கு பலியிடப்பட்டு மரணமடைந்தால் தேவனுடைய வார்த்தை பொய்யாகிவிடுமே. ஆகவே ஈசாக்கை பலியிட்டாலும்
தேவனுடைய வார்த்தை அழியாதது, தேவனுடைய வார்த்தை நித்தியமானது. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாக ஈசாக்கு மரித்தாலும் உயிர் தெழுவார் என்ற அந்த விசுவாசம், அந்த உயிர் தெழுதலின் முதல் அடையாளமாக ஈசாக்கு தான் கருதப்பட்டார் என்பதை எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 17 19 வசனம் வரையிலும் நாம் வாசிப்போமானால், எபிரேயர் புஸ்தகம் 11 17 18 19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்திலும் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவனை மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினிலை ஈசாக்குக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோப்பையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாம் பலியிட ஆயத்தமான போது கத்தியை தூக்கி ஈசாக்கை பலியிட முயன்றபோது வானத்திலிருந்து வந்த சத்தம்தான், ஆபிரகாமே ஆபிரகாமே, என் பிள்ளையாண்டின் மீது கை போடாதே என்று சொன்னார். திரும்பி பார்த்தபோது தகனப்பலிக்கான ஆட்டுக்குட்டி அங்கே இருந்தது. ஆகவே மோரியா மலையிலே கர்த்தருடைய வார்த்தை வானத்திலிருந்து அக்கினியாக இறங்கியது. ஆபிரகாமே ஆபிரகாமே என்ற அந்த வார்த்தையின் வல்லமை, தேவனுடைய வார்த்தை அக்கினி என்பதை வெளிப்படுத்தியது. ஈசாக்கும் ஆபிரகாமும் அங்கே தேவன் கொடுத்த ஆட்டுக்குட்டியை தகனப்பலியாக கொடுத்துவிட்டு சொன்னபடியே தன்னுடைய வேலைக்காரத்துக்கு திரும்பினார்கள். இது மோரியா மலையின் மேல் நடந்த சம்பவம். அடுத்து கர்மேல் மலை. மோரியா மலையிலே நெருப்பு இருந்தது. தகனப்பலிக்கான ஆட்டுக்குட்டி இல்லை. ஒருவேளை ஆட்டுக்குட்டி இல்லாவிட்டால் ஈசாக்கு தான் பலி. ஆனால் கர்மேல் மலையிலே தகனபலி உண்டு, நெருப்பு இருந்தது. நெருப்பு இல்லாமல் இருந்தால் எலியாதான் கொல்லப்பட்டிருப்பான். இதை தான் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 20 40 வசனம் வரை நீங்கள் தியானித்து பார்க்கலாம். வேண்டாம், வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் அதை படித்து பார்த்தா போதும். கர்மேல் மலை மேல் நடந்தது என்ன? எலியா ஒரு உண்மையான தெய்வத்தை பின்பற்றுகிறவர்கள், ஒரே தீர்க்கதரிசி. அவனுக்கு விரோதமாக பாகாலை வணங்குகிற 409 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். எலியா சொன்னான், 2 காளைகளை கேட்டான். ஒரு காளையை உங்களிடத்திலே தெரிகிறேன், ஒரு காளை என்னிடத்தில் இருக்கட்டும், நான் அதை தேவனுக்கு பலியிடுவேன் சந்து சந்தாக வெட்டி. அதே போல் நீங்களும் உங்களுக்குள்ள காளையை உங்கள் பாகாலுக்கு சந்து சந்தாக வெட்டி பலியிட வேண்டும். நீங்கள் அந்த பலியிடுவதற்கான அக்கினியை வானத்திலிருந்து உங்கள் பாகாலிடத்திலிருந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் நானும் என் தேவனிடத்தில் பலிபிடத்திலே அந்த காளையை பலியிட அக்கினியை கேட்பேன். யார் உண்மையான தெய்வம், யார் மெய்யான தெய்வம், யார் அக்கினியை அனுப்புவார்கள் என்று பார்ப்போம் என்று அங்கே ஒரு சவாலை விட்டான். காலை வேளையிலே பாகாலுக்கு பலியிட வானத்திலிருந்து அக்கினியை அனுப்புமாறு 409 தீர்க்கதரிசிகளும்
அவர்கள் பாகாலை நோக்கி வேண்டினார்கள், வணங்கினார்கள், பாடி பார்த்தார்கள், ஆடி பார்த்தார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், தங்கள் உடலை கீறிக்கொண்டெல்லாம் வேண்டினார்கள். ஒன்று இறங்கவில்லை. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 26 தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மற்றும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாய் இருப்பான் அல்லது பிரயாணம் போயிருப்பான், தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதுதானே என்று பரியாசம் பண்ணினதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி பார்த்தாங்க. அதற்கு பிறகு மதியத்திற்கு பிறகு எலியா பலிபீடத்தை உண்டாக்கினார். எலியாவின் ஜெபம் என்னவென்பதை அதே அதிகாரத்திலே 36வது வசனத்திலே பாருங்கள். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே, அந்திபலினா எத்தனை மணிக்கு? மதியம் 3 மணிக்கு தான் அந்திபலி. அந்த நேரத்தில் அவன் என்ன செய்தான்? பலிபீடத்தை கெட்டுறான், விறக அடுக்கிறான், சுற்றி காலை வெட்டுறான். ஜனங்களுக்கு தண்ணியை கொண்டு ஊற்றுங்க, விறகு மேலே நல்லா ஊற்றுங்க, நல்லா நனைங்க, விறக நல்லா நனைங்க அப்படின்னு சொல்லி 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை விறகுகளின் மேல் தண்ணீர்களை ஊற்றச் சொல்லுகிறான். 3 முறையும் ஜனங்கள் தண்ணீரை விறகுகள் மேல் குளிர ஊற்றுகிறார்கள். விறகு தண்ணீர்களை நன்றாக குடித்து மீதியுள்ள தண்ணீர்கள் பலிபீடத்தை சுற்றிலும் உள்ள வாய்க்காலில் தண்ணியாக கெட்டி நிற்கின்றன, அங்கே தண்ணியாக நிற்கின்றன. அந்த வேளையில்தான் அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே 36ஆம் வசனம், தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் என்றைக்கும் விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்று போதுமா? ஆகவே தேவனிடத்திலே அக்கினியை இறங்குமாறு எலியா வேண்டினார். அக்கினி இறங்கினதா இல்லையா? ஜனங்கள் என்ன பார்த்தார்கள்? இறங்கிச்சு. அல்லேலூயா. எலியாவின் ஜெபத்தை கேட்டார். 39வது வசனத்தை வாசிங்க. 38, 39. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இதையெல்லாம் பார்த்த ஜனங்கள் சொன்ன அந்த பார்த்த பிறகு ஜனங்கள் சொன்னதுதான் 39வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன செஞ்சான் எலியா? அவன் ஒருத்தந்தான் தீர்க்கதரிசி. 450 பேரை பிடிச்சி வெட்டி
கொலை செய்தான். அக்கினியால் பதிலளித்த தேவன். மோரியா மலையிலே அக்கினி இருந்தது, பலிக்கு ஆட்டுக்குட்டி இல்லை. ஆட்டுக்குட்டி கிடைக்காவிட்டால் ஈசாக்கு பலியிடப்பட்டிருப்பான். கர்மேல் மலையிலே அக்கினி இருந்தது, பலியிடப்பட்ட காளை ஏற்றுக்கொள்ளப்பட பரத்திலிருந்து அக்கினி இறங்கி வர வேண்டும் தேவன். அந்த அக்கினி வராவிட்டால் ஏலியா கொலை செய்யப்பட்டிருப்பான். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை அக்கினியானது என்பதை ஒரு சாதாரண எளியவனான தன்னுடைய சீசரை கொண்டு, ஏலியாவை கொண்டு அக்கினியை ஆபிரகாமுக்கு பலியிடுவதற்கு ஆட்டுக்குட்டியும் கொடுத்தவர் நம்முடைய தேவனுடைய சொன்ன வார்த்தை உண்மையானது, நித்தியமானது, அழியாதது, வல்லமையானது, பலமுள்ளது. அது சொன்னதை செய்து திரும்பும், அது வெறுமனே திரும்பாது என்பதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்றபடி கர்த்தருடைய வார்த்தை சொல்லிவிட்டால் போதும், அது நிச்சயமாகவே நிறைவேறும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அக்கினியை பற்றி பார்த்த நாம் இனிமேல் சம்மட்டியை குறித்து பார்க்க இருக்கிறோம். எரேமியா புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தின் பின்பகுதியானது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை கண்மலையை நொறுக்கும். கர்த்தருடைய வார்த்தை கண்மலை நொறுக்கினதை, அந்த சம்மட்டி கண்மலையை நொறுக்கினது தான் இன்றைக்கு நாம் வாசித்த சங்கீதம் 74வது சங்கீதம். தாவீது அங்கே தேவனை நோக்கி புலம்புவதை நாம் பார்க்கின்றோம். ஏதோ புலம்பலில் மட்டும்தான் புலம்பல் இல்லை, சங்கீதத்திலும் புலம்பல் இருக்கிறது. பாருங்கள், ஏன் என்று கேட்பதையெல்லாம் நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன் என்னை தள்ளி விடுகிறீர் என்று தேவ சமூகத்திலே தாவீது கேட்கிறான். எதற்கு கேட்கிறான்? ஏன் கேட்கிறான்? தேவனுடைய ஆலயம் என்பது எதற்கு? ஆலயத்திலே கூடி துதிப்பது எதற்கு? தேவனுடைய பிரசன்னத்திற்காக, தேவனுடைய மகிமைக்காக, தேவன் நமக்கு தரும் பாதுகாப்பிற்காக, தேவன் நாம் கேட்கும் ஜெபத்திற்கு ஏறெடுக்கிறதுக்கு அடையாளமாக இருப்பதுதான் தேவனுடைய ஆலயம். குறையின மக்கள் வெறிகொண்டு கோபம் கொண்டு தேவனுடைய ஆலயத்தை அழித்து விட்டனர். இது கர்த்தர் தனது ஜனங்களை தள்ளிவிட்டதை போல தோன்றுகின்றது. இங்கே புலம்பலாக சங்கீதக்காரன் சொல்கிறான், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? ஏன் எனக்கு தூரத்தில் நிற்கிறீர்? ஏன் உம் முகத்தை எனக்கு மறைக்கிறீர் என்று சங்கீதம் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்கிறான். ஏன் என்னை கைவிட்டீர் என்று சங்கீதம் 22 1ஆம் வசனத்திலே சொல்கிறான். ஏன் உமது முகத்தை மறைத்தீர் என்று சங்கீதம் 44 24 சொல்கிறார். புறஜாதியினர்களெல்லாம் உங்கள் தேவன் எங்கே என்று என்னை பார்த்து கேட்கிறார்களே, நாங்கள் உமக்கு சொந்தமான ஜனங்கள் அல்லவா? சபையை உம்முடைய ஜீவனை கொடுத்து நீர் மீட்டுக் கொண்டவர் அல்லவா? எங்களை ஏன் நினைத்தரவில்லை என்று தாவீது தேவனை நோக்கி கேட்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, 64 சொன்னது போல, உம்முடைய பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரம் ஆயின என்றபடி
இன்றைக்கு தேவனுடைய ஆலயங்கள் வனாந்தரமாகிக் கொண்டிருக்கின்றன. தேவனுடைய ஆலயங்கள் புறஜாதி மக்களால் நொறுக்கப்படுகின்றன. புறஜாதி மக்களால் மட்டுமா? தேவனை வணங்குகிறேன் என்று சொல்லுகின்ற கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இவர்களாலும் இன்றைக்கு தேவனுடைய ஆலயங்கள் நொறுக்கப்படுகின்றன. தேவனுடைய ஆலயத்திலே நாம் சொல்ல வேண்டிய வசனம் என்ன என்பதை என்னாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24 நாம் கடைசி 3 வசனங்களை நாம் வாசிப்போமானால், என்னாகமம் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள். கடைசி 26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக்கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். இந்த ஆசீர்வாதமான வார்த்தை கேட்கின்ற இடத்திலே இப்பொழுது என்ன கேட்கிறது? எதிரிகளுடைய ஆரவாரம் கேட்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தை கண்ட இடத்திலே எதிரிகள் தங்களுடைய வெற்றியின் அடையாளமாக தங்கள் கொடிகளை பறக்க விடுவதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனையின் சடங்குகளை இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருந்த நாம் இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் நிர்மூலமாகி இருப்பதை காண்கிறோம். ஏன் தேவனுடைய ஆலயத்திற்கு இந்த சம்மட்டி அடி தன்னுடைய சொந்த சரீரத்தையே விலைக்கிரயமாக கொடுத்து தேவன் மீட்டு கொண்ட சபைக்கு ஏன் இந்த சம்மட்டி அடி? எதற்காக இந்த சம்மட்டி அடி? கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதை, எப்படி சம்மட்டி அடி ஒழிகிறது என்பதை ஆலயத்திலே அவர்கள் ஆலயத்தினுடைய வாட்சிகளை, ஆலயத்திலே அழகாக செதுக்கப்பட்ட மரங்களையெல்லாம் சம்மட்டி கொண்டு நொறுக்குவதை 73ஆம் சங்கீதத்திலே 6ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்கள். ஆகையால் அதில் அது இல்லை 74:6 இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திற்கு கூட்டிச் சென்று ஆலயத்தை நாங்கள் கட்டின விதத்தை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொன்னபோது தேவன் சொன்னாரே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடி இது இடிந்து விழும் என்று. இன்றைக்கு புறஜாதியினர்கள் ஆலயத்தை இடித்து நொறுக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆலயத்தில் உள்ள பொருள்கள் உடைத்து எரியப்படுவதை பார்க்கிறோம். இவையெல்லாம் புறஜாதியினால் வந்தால் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களாலே இன்றைக்கு கள்ளப்போதகம், மாறுபட்ட போதகம், இவைகளினாலே இவர்களே ஆலயத்தை சம்மட்டி கொண்டு அடித்து நொறுக்கிறார்கள். ஆலயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? தேவனை எதிர்த்து நிற்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு ஆலயத்திற்குள்ளே புகுந்து கொண்டிருக்கிறார்கள். உபச்சாரம் பண்ணுகிறவன், வேசித்தனம் பண்ணுகிறவன், திருடுகிறவன், பொய்யான இடுகிறவன், பொய் சொல்லுகிறவன், இவனெல்லாம் இன்றைக்கு ஆலயத்திலே கொடிகட்டி பறக்கின்றான். தன்னுடைய கொடியை பறத்துவிட்டு கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய வார்த்தை சுயத்திற்காக மாறுபடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஒளிவுமரக் கதவுகள் மூடப்பட்டிருந்த பொன் தகடுகள்
உத்தரங்கள், மரத்தில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள், இவைகளெல்லாம் சத்துருக்களால் உடைக்கப்பட்டால் மாறுபாடான போதங்களினால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இன்றைக்கு ஆலயத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிந்து விழுவிடும் என்ற அந்த வார்த்தை உண்மையிலேயே சம்மட்டி அடியாக விழுந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆலயத்தின் மேல். ஆனால் இதற்காக நாம் கவலை கொள்ள வேண்டுமா? வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாட்களில் நான் எழுப்புவேன் என்றான். ஆம், அந்த ஆலயம் கர்த்தருடைய வருகையிலே வரப்போகிற கை வேலை இல்லாத ஆலயம். அந்த ஆலயத்திற்கு தேவனுடைய ராஜ்யத்திலே உருவாகும் போது எல்லா மக்களும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களெல்லாம் தேவனை தரிசிக்க ஓடி வருவார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தேவனை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். வேதம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தை சமட்டி தான், கர்த்தருடைய வார்த்தை அக்கினி தான் என்பதை ஆராய்ந்து பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை, தேவனுடைய ஆலயம், கையினால் செய்யப்பட்ட ஆலயம் அழியலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையினால் கட்டப்பட்ட ஆலயம் அழியாது. அந்த கர்த்தருடைய வார்த்தை நெருப்பானது, அதை நம்மை உடைத்து உருவாக்கி சம்மட்டியானது தான் தேவனுடைய வார்த்தை. எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், பர்வதங்களில் கொடிமுன்பு ஸ்தாபிக்கப்பட்டு கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இந்த வேதம்தான் அக்கினி, இந்த வசனம்தான் சம்மட்டி. அன்றைக்கு அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த ஆலயத்திற்கு நாம் சென்று அவர் வழிகளை நமது வழிகளை அவர் போதிக்கும் போது நாம் அந்த பாதைகளிலே நடப்போம் என்று இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம். தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.